கர்ப்பிணி பெண்களே உஷார், இனி மறந்தும் இந்த தவறை செய்து விடாதீர்கள். அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க? கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் எல்லோருமே கடவுளுக்கு சமம் என்று சொல்வார்கள். 10 மாதம் வயிற்றில் சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை நாம் மிகவும் போற்ற வேண்டும். ஏனென்றால் பிரசவம் போன்ற ஒரு வழி வேறு எதிலும் கிடையாது. தலப்பிரசவம் என்பது மறுபிறவி என்றும் கூட சொல்வார்கள். அதுபோலத்தான் தலப்பிரசவம் நடக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது உயிருக்கே ஆபத்தாக கூட அமையலாம். அவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. பிரசவத்தில் 10 மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நம் உடம்பில் ஏற்படும். கர்ப்பகாலத்தின் கடைசி 9வது மாதத்தில் இருந்து 10வது மாதம் வரைக்குமே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள். ஏனென்றால் நம் மருத்துவர் கொடுக்கும் நாளிலே குழந்தை பிறக்காது. ஒரு சிலருக்கு முன்பாகவே பிறக்கும் அல்லது பின்பு பிறக்கும். அது அவரவர்கள் உடல்நிலையை பொறுத்தது. ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டிலேயே பனிக்குடம் உடைந்துவிடும் என்று சொல்வார்கள். அது எதனால் உடைகிறது? அது உடைந்தால் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா அல்லது எவ்வளவு நேரம் கழித்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று எல்லாம் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம். பனிக்குட நீர் என்பது கர்ப்பிணி பெண்களின் கருப்பையினுள் இருக்கும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்காக அதனை சுற்றி இருக்கும் பனிக்குட பையினுள் இருக்கும் திரவமாகும். கருக்கட்டல் நிகழ்ந்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பின்னர் உருவாகும் பனிக்குட பை முக்கியமாக நீரினால் நிரப்பப்படும். 10 வாரங்களில் பனிக்குட நீர் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு உட்பட அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கும். குழந்தை சிறுநீர் கழிக்க தொடங்கிய பின்னர் இந்த பனிக்குட நீரில் சிறுநீரும் கலந்திருக்கும். குழந்தை வளர வளர இந்த பனிக்குட நீரின் அளவும் அதிகரிக்கும். கருத்தரிப்பு காலத்தின் 34 வார அளவில் கிட்டத்தட்ட 800 மில்லி அளவிற்கு பனிக்குட நீர் காணப்படும். இந்த அளவு குழந்தை பிறப்புக்கு முன்னர் குறைந்து 600 மில்லி அளவாகும். குழந்தை பிறப்பின் போது பனிக்குடப்பை உடைந்து பனிக்குட நீர் வெளியேறும். சரி, இந்த பனிக்குடம் நீர் உடையும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ன என்பது குறித்த முழுமையான தகவல்களை இப்போது நாம் படித்தறியலாம். வாங்க. டெலிவரி நேரம் நெருங்கும் போது குழந்தை பிறக்க போவதற்கான அறிகுறிகளில் ஒன்று பனிக்குடம் உடைவதுதான். ஆக உங்களுக்கு பனிக்குடம் உடைந்து விட்டது என்றால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அவர் நிலையை அறிந்து டெலிவரி செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். பனிக்குடம் 37 வாரங்களுக்குள் உடைந்தால் அது ப்ரீமெச்சூர் ரிப்யூட் ஆஃப் மெம்பரன்ஸ் என கூறப்படுகிறது. எனவே குழந்தை கருவில் முழுவதுமாக வளர்வதற்கு மருத்துவர் உடனடியாக குழந்தையை டெலிவரி செய்யாமல் சில நாட்கள் காத்திருப்பார்கள். பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு பனிக்குடம் உடைந்த சில நேரத்திலேயே பிரசவ வலி எடுக்க தொடங்கும். ஒருவேளை பனிக்குடம் உடைந்து திரவம் வெளியாக தொடங்கி 24 மணி நேரம் வரை பிரசவ வலி இல்லாமல் போனால் மருத்துவர்கள் சிசேரியன் செய்து குழந்தையை எடுத்து விடுவார்கள். குழந்தையை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வளர செய்யும் பனிக்குட திரவம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனைதான். ஆக நீங்கள் எப்பொழுது எல்லாம் ஸ்கேன் செய்து பார்க்கிறீர்களோ அப்பொழுது எல்லாம் பனிக்குடத்தில் நீர் சரியான அளவில் இருக்கிறதா என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பனிக்குடம் உடைந்த எவ்வளவு நேரத்தில் குழந்தை பிறக்கும்? பெரும்பாலான கர்ப்பிணி பெண்கள் பனிக்குடம் உடைந்து 48 மணி நேரத்திற்குள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். பொதுவாக பனிக்குடம் உடைவதில் 2 வகைகள் உள்ளது. ஒன்று சொட்டு சொட்டாக திரவம் வெளியேறுவது, மற்றொன்று ஒரே தரியாக உடைந்து ஊற்றுவது. இவற்றில் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் உடல்நிலை மற்றும் குழந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து குழந்தையை உடனே டெலிவரி செய்யலாமா அல்லது சில மணி நேரம் காத்திருக்கலாம் என்பதை மருத்துவர்கள் தீர்மானம் செய்வார்கள். அதனால் இனிமேல் பனிக்குடம் உடைந்த உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவரவர்கள் உடல்நிலை பொறுத்தது. எதுவாக எமர்ஜென்சியாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுகலாம். இல்லையென்றால் பொறுமையாக வீட்டிலேயே நம் கைவைத்தியங்களை செய்து அதற்கு பிறகு மருத்துவரை பார்த்தால் நமது பிரசவம் சுவப்பிரசமாக நடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாம் பாட்டி வைத்திய முறைகள் எல்லாம் கூறுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.